இந்தியாவில் வரி செலுத்துவோர் சேவைகளை மேம்படுத்தும் நோக்கத்துடன் நிரந்தர கணக்கு எண் அமைப்பின் மேம்படுத்தப்பட்ட பதிப்பான PAN 2.0வை மத்திய அரசு அறிமுகப்படுத்தியுள்ளது. இந்த புதிய PAN கார்டு 2.0 பற்றி ஆடிட்டர் ஜெயராஜன் கூறுகையில், இந்த பேன் கார்டில் வந்து இப்போ 2.0 வெர்ஷன் வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை பற்றி நம்ம முக்கியமாக என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். முதல் பேன் கார்டுனா என்ன, பேன் கார்டு அதோட முக்கியத்துவம் என்ன, அதை எவ்வாறு உபயோகப்படுத்துகிறோம் அப்படின்னா, பேன் கார்டு என்பது வந்து பெர்மனன்ட் அக்கௌண்ட் நம்பர். இது வந்து வருமானத்துறையினரால் நமக்கு வழங்கப்படுவது. இது வந்து எப்படி நமக்கு வந்து ஒரு வீட்டுக்கு குடும்ப அட்டைங்கிறது ரொம்ப முக்கியமோ, ரேஷன் கார்டுங்கிறது எந்த முக்கியமோ, அதே மாதிரி நமக்கு வந்து பண பரிவர்த்தனைக்கு வந்து பேன் கார்டு வந்து ரொம்ப முக்கியமானது. நீங்கள் வங்கியில் ஒரு சேமிப்பு கணக்கு முன்னாலும் சரி, ஒரு தொழில்முறை முடிவெடுத்து அதை முன்னெடுத்தாலும் சரி, பேன் கார்டு இல்லாமல் நம்ம எதுவும் பண்ண முடியாது. பேன் கார்டு அதையும் தாண்டி இப்போ நடைமுறையில் இப்போ பார்த்தீங்கன்னா, கடந்த ஒரு 2-3 ஆண்டுகளாக பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு கார் பர்ச்சேஸ் பண்ணணும், ஒரு 10 லட்ச ரூபாய்க்கு மேலே ஒரு காரை பர்ச்சேஸ் பண்ணாலும் நீங்கள் பேன் கார்டு இன்ஃபர்மேஷன் இல்லாமல் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ண முடியாது. அதே மாதிரி ஒரு நகையில் வந்து நகை வாங்க போகிறீங்க, ஒரு 2 லட்ச ரூபாய்க்கு மேலே கேஷில் வாங்குறீங்க அப்படின்னா, அங்கே நகைக்கடையில் கூட உங்களோட பேன் கார்டோட இன்ஃபர்மேஷன் கொடுத்து தான் நீங்கள் வாங்க முடியும். ஸோ இது வந்து அந்த அளவுக்கு அன்றாட வாழ்க்கையில் ஒரு முக்கியமானதாக ஆயிடுச்சு. ஒரு 18 வயசு நிறைவு பெற்றவங்க வந்து இன்னைக்கு ஒரு வருமானத்துக்கு இது பண்ணுறாங்க, அவங்க இண்டிபெண்ட்டாக ஒரு ஃபினான்ஷியலாக இண்டிபெண்ட்டாக அவங்க ஒன்று பண்ணுறாங்க அப்படின்னா, பேன் கார்டுங்கிறது ஒரு அவசியமாயிருந்தது. ஓகே, இத்தனை வருஷம் நமக்கு பேன் இருக்கு. இப்போ PAN 2.0ங்கிறது கவர்மெண்ட் எதுக்காண்டி நமக்கு கொண்டு வந்திருக்காங்க, அதோட முக்கியத்துவம் என்னென்ன அப்படின்னா, இப்போ இதுக்கு முன்னாடி நம்ம பேன் கார்டு அப்ளை பண்ணும்போது வந்து நமக்கு வந்து 2 என்னென்னா செப்பரேட் ப்ராசஸ் இருந்துச்சு. நம்ம பேன் அப்ளை பண்ணுறதும் சரி, நம்ம பேன் அப்டேட் பண்ணும்போதும் சரி, நமக்கு வந்து வேற ஒரு போர்ட்டலில் பண்ணணும். அதே மாதிரி நம்ம பேன் இன்ஃபர்மேஷனை மெயின்டைன் பண்ணுறது வந்து இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்டோட இ-ஃபைலிங் போர்ட்டலில் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ அதை வந்து சிங்கிள் பிளாட்ஃபார்மில் கொண்டு வரணும் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான ஒரு, அதாவது சிங்கிள் சிஸ்டம் சிங்கிள் பிளாட்ஃபார்மில் இருக்கும். ஸோ அந்த 2-3 பிளாட்ஃபார்மில் வந்து சிங்கிள் பிளாட்ஃபார்மில் கொண்டு வர்றாங்க. இதோட எதுக்காண்டி இந்த சிங்கிள் பிளாட்ஃபார்மில் கொண்டு வர்றாங்க அப்படின்னா, இது வந்து இப்போ நமக்கு ஆதார் வந்து நம்ம இண்டிவிஜுவல் ஐடென்டிட்டி வெரிஃபிகேஷன் மாதிரி, இதுலையுமே பேன் கார்டை பேஸ் பண்ணி வந்து ஆன்லைன் பேன் வேலிடேஷன் பண்ணுறாங்க. யார் பண்ணுவாங்க அப்படின்னா, நம்ம யாருக்கெல்லாம் பேன் கார்டை நம்ம கொடுக்குறோமோ, ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணும்போது பேன் கார்டு கொடுக்கும்போதும் சரி, அதுக்கப்புறம் ஒரு கார் வாங்கும்போது நம்ம பேன் கார்டு. ஸோ ஒவ்வொரு பிஸ்னஸ் கன்சர்னும் வந்து நம்ம பேனை வந்து வேலிடேட் பண்ணுவாங்க. ஸோ அந்த வேலிடேஷனுக்கு வந்து சிங்கிள் பிளாட்ஃபார்மில் அதை கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காண்டி இந்த முன்னெடுப்பு. அதுக்கப்புறம் நம்ம வந்து இதை தாண்டி வந்து நமக்கு இதையும் தாண்டி நமக்கு இதுக்கு நம்ம பழைய பேன் கார்டுக்கும் பேன் மேனேஜ்மெண்ட்டுக்கும் 2.0க்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா, கவர்னன்ஸ். இது வந்து கம்ப்ளீட்லி வந்து ஒரு சிங்கிள் பிளாட்ஃபார்மில் மேனேஜ் பண்ணுறாங்க. என்ன காரணத்தினாலன்னா, ஒரு 5 விஷயங்கள் வந்து முன்னெடுத்து கொண்டு வர்றாங்க. இதை நான் ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி, இது வந்து ஒரு முக்கிய காரணம் வந்து சிங்கிள் போர்ட்டல் மேனேஜ்மெண்ட். எல்லாத்தையுமே நம்ம இஷ்யூ பண்ணுறதும் சரி, நம்ம அப்டேஷன் சரி, நம்மளோட டேட்டாஸ் இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாத்தையும் ஹேண்டில் பண்ணுறது சிங்கிள் பிளாட்ஃபார்மில் கொண்டு வர்றாங்க. அண்ட் அதோட 2வது பாயிண்ட் வந்து கம்ப்ளீட்லி பேப்பர்லெஸ். இப்போ நீங்கள் பேன் அப்ளை பண்ணுறதா இருந்தால் நீங்கள் ஆன்லைனில் ஆதார் பேஸ் படி இண்டிவிஜுவலுக்கு அப்ளை பண்ணலாம். அதே சமயத்தில் நம்ம பேப்பர்லேயே அப்டேட் பண்ணுறதா இருந்தாலும் நம்ம சில நேரம் வந்து ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் வந்து நம்ம ஆதார் பேஸ் படி நம்ம ஒரு பேன் அப்ளிகேஷன் சென்டரில் போய் நம்ம பயோமெட்ரிக் இதை வச்சு தான் நம்ம அப்டேட் பண்ண முடியும். ஒரு சில மற்ற விஷயங்கள் வந்து இப்போ மொபைல் நம்பருக்கான இதெல்லாம் அப்டேட் பண்ணுறது வந்து நம்ம இ-ஃபைலிங் போர்ட்டலில் நம்ம பண்ணிக்கலாம். பட் ஆனால் இப்போ வந்து சிங்கிள் பிளாட்ஃபார்மில் மூவ் ஆகும்போது வந்து உங்களுக்கு வந்து கம்ப்ளீட்லி எல்லாமே வந்து பேப்பர்லெஸ்ல வருது. எப்படி நமக்கு ஆதாரில் நம்ம அப்டேட் பண்ணும்போது நம்ம டேரெக்டாக போய் நம்மளோட இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாத்தையுமே இந்த போர்ட்டலில் அப்டேட் பண்ணிக்கிறோமோ, அதே மாதிரி பேன் அப்ளிகேஷனாலும் சரி, அப்ளிகேஷனில் இருந்து அதில் அப்டேஷன்ஸ் எல்லாமே வந்து நமக்கு கம்ப்ளீட்லி பேப்பர்லெஸ்ல வந்து சீம்லெஸ்ஸாக கொண்டு போகிறாங்க. இதோட 3வது அம்சம் வந்து இதுக்கு முன்னாடி நம்ம பேன் அப்ளை பண்ணும்போது வந்து கவர்மெண்ட் வந்து ப்ராசஸிங் சார்ஜஸ்ன்னு சொல்லி ஒரு 150 ரூபாய் வாங்குவாங்க. இந்த பிளாட்ஃபார்ம் வந்ததுக்கு அப்புறம் வந்து கம்ப்ளீட்லி ஃப்ரீ ஆஃப் சார்ஜ். கவர்மெண்ட் சைடில் வந்து எந்த விதமான ப்ராசஸிங் சார்ஜஸும் இதுவும் வாங்க போகிறது இல்லை. அண்ட் இதில் வந்து உங்களுக்கு வந்து இதுக்கு நம்ம பேன் கார்டு வேணும் அப்படின்னா பேன் வாங்கிக்கணும் அப்படின்னா தேவையில்லை, சார்ஜஸ் தேவையில்லை. பேன் கார்டு ஆகணும், அந்த பிளாஸ்டிக் கார்டில் நம்ம பிரிண்ட் பண்ணி வேணும் அப்படின்னா நம்ம ஒரு 50 ரூபாய் மட்டும் மினிமம் சார்ஜஸ் கட்டினா போதும், கார்டு வந்து நமக்கு டெலிவரி பண்ணிடுவாங்க. அண்ட் இதோட 4வது அம்சம் வந்து என்ஹான்ஸ்டு செக்யூரிட்டி. இதுதான் ரொம்ப முக்கியம். எதுக்கு இந்த சிங்கிள் பிளாட்ஃபார்மில் கொண்டு வர்றாங்க எல்லாத்தையும். அண்ட் தென் வந்து இதில் வந்து என்னென்னா ஆன்லைன் பேன் வேலிடேஷனும் கொண்டு வராங்க, ஆதார் மாதிரி. ஸோ இதில் உள்ள எப்படி ஆதாரில் நம்ம இண்டிவிஜுவல் ஐடென்டிட்டி இன்ஃபர்மேஷன் இருக்கோ, இதில் வந்து நம்மளோட ஃபினான்ஷியல் இன்ஃபர்மேஷன்ஸ் நம்ம சம்மந்தப்பட்ட எல்லா இதுவும் இதில் இருக்கும். ஸோ இதில் வந்து டிஜிட்டல் லாக் சிஸ்டம் அப்படிங்கிறத வந்து ஒரு என்ஹான்ஸ்டு செக்யூரிட்டி சிஸ்டமை கொண்டு வர்றாங்க. ஸோ நம்மளோட ஆதார் பேஸ்ட் இன்ஃபர்மேஷனை வந்து பேன் பேஸ்ட் இன்ஃபர்மேஷனை வந்து நமக்கு வந்து பிஸ்னஸ் பர்சன்ஸ் வந்து நமக்கு வந்து வேலிடேட் பண்ணுறாங்க அப்படின்னா, அந்த ஸ்பெசிஃபிக் பிஸ்னஸ் பர்சன் அவங்களோட அப்ரூவல் இருந்தால் மட்டும்தான் அந்த டிஜிட்டல் லாக்ல உள்ள நம்மளோட இன்ஃபர்மேஷன், ஃபினான்ஷியல் இன்ஃபர்மேஷனை வேலிடேட் பண்ண முடியும். அண்ட் இதோட 5வது அம்சம் வந்து இது வரைக்கும் வந்து பேனுக்குங்கிறது வந்து டெடிக்கேட்டடாக நமக்கு வந்து சிங்கிள் யூசர்ஸ்
இது கிடையாது. டெடிகேட்டட் கால் சென்டர்ஸ், டெடிகேட்டட் நம்ம டவுட்ஸை கிளியர் பண்ணுறதுக்காண்டி எதுவுமே தனிப்பட்ட முறை சிங்கிள் சிஸ்டம் குறை தீர்ப்பு இது வந்து கிடையாது. பட் ஆனால் இந்த சிங்கிள்ஸ் கொண்டு வந்ததுக்கப்புறம், சிங்கிள் பிளாட்ஃபார்மில் கொண்டு வந்ததுக்கப்புறம் பேன் 2.0ல வந்து நமக்கு வந்து டெடிகேட்டட் கால் சென்டர், டெடிகேட்டட் ஃபீட்பேக் கொடுக்கக்கூடிய இது வந்து இதில் இருந்து அம்சத்தை வந்து இதில் கொண்டு வர்றேன். பழைய இதுக்கும் பெனிஃபிட் என்ன அப்படின்னா, இது வந்து பழைய இது வந்து நம்ம பேன் அப்ளை பண்ணுறதா இருந்தாலும் சரி, அப்டேட் பண்ணுறதா இருந்தாலும் சரி, எதுக்குனாலுமே நம்ம வந்து ஒரு தேர்ட் பார்ட்டியை டிபெண்ட் பண்ண வேண்டியிருக்கோம். கன்சல்டன்ட்டையோ இல்லைன்னா பேன் அப்ளிகேஷன் சென்டர்ஸ் இதெல்லாம் இருக்குது. ஸோ அங்கே நம்ம போக வேண்டியது இருக்கும், எல்லாமே இருந்துச்சு. அண்டு இந்த இது வந்ததுக்கப்புறம் இது வந்து நமக்கு சீம்லெஸ்ஸாக வந்து இப்போ நம்ம ஒரு சில விஷயங்கள்லாம் வந்து ஒரு சில முக்கியமான இன்ஃபர்மேஷன், நேம் பேஸ்ட் இன்ஃபர்மேஷன்லாம் சேஞ்ச் பண்ணுறது வந்து நம்ம வேலிடேஷன் சென்டருக்கு போய் தான் பண்ண வேண்டிய சூழ்நிலை இருந்துச்சு, வேலிடேஷன் பயோமெட்ரிக்கில். ஸோ இது வந்து நமக்கு இப்போ வந்து யூசர் ஃப்ரெண்ட்லியாக வந்து கொண்டு வராங்க. இதுதான் மெயின் அப்டேட், யூசர் ஃப்ரெண்ட்லி அண்ட் செக்யூரிட்டி வைஸ் ஆயிடுச்சு. ஸோ யூசர் சைடில் பார்க்கும்போது வந்து நமக்கு பார்க்கும்போது இட்ஸ் ஆர் யூசர் ஃப்ரெண்ட்லி. மற்றபடி நீங்கள் அந்த பேன் பேஸில் உள்ள மற்ற இன்ஃபர்மேஷன்ஸ் அதோட பயன்பாடுகள்லாம் இப்போ என்ன பயன்பாட்டில் இருக்கோ அதே பயன்பாடு தான் அதில் கண்டினியூ ஆகி வந்துட்டு இருக்கும். அண்டு 2.0ல வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, பேனையும் டேனையும் ஒரே சிஸ்டமில் இன்டெகிரேட் பண்ணி கொண்டு வரோம் அப்படிங்கிறாங்க. ஸோ பேனை பற்றி நம்ம இவ்வளோ நேரம் பார்த்தோம். டேன் என்ன அப்படின்னா, பேனுங்கிறது பெர்மனன்ட் அக்கௌண்ட் நம்பர், டேனுங்கிறது வந்து டேக்ஸ் டிடக்ஷன் அண்ட் கலெக்ஷன் அக்கௌண்ட் நம்பர் அப்படிம்பாங்க. ஆனால் டேக்ஸ் டிடக்ஷன் வந்து இது வந்து எப்படின்னா, பேன் வந்து ஒவ்வொரு குடிமகனுக்கும் ஒவ்வொருத்தரும் அந்த ஃபினான்ஷியல் இண்டிபெண்டன்ஸ், ஃபினான்ஷியல் டிரான்சாக்ஷன் பண்ணுற எல்லாத்துக்குமே ஒரு முக்கியமானதாக இருக்கும். பட் டேனுங்கிறது வந்து ஒரு தொழில் பண்ணுறவங்க அவங்களோட வரவு செலவு பண்ணும்போது வந்து வரவு செலவுக்கு ஒரு சில பேமெண்ட் பண்ணும்போது, பேமெண்ட் கொடுக்கும்போது வந்து அந்த வருமானம் பிடித்தனம் பண்ணி பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ இண்டிவிஜுவல் நீங்கள் கார் வாங்க போகிறீங்க அப்படின்னா, உங்கள் காருக்கு வந்து 0.1% உங்கள்கிட்ட இருந்து கலெக்ட் பண்ணுவாங்க சேலில். அதே மாதிரி ஒரு சில செலவுகள் பண்ணும்போது, தொழில் ரீதியாக செலவு பண்ணும்போது, ஒரு கான்ட்ராக்டர் பேமெண்ட் பண்ணும்போது, இதுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பணத்தை பிடிச்சிட்டு கொடுப்பாங்க டேக்ஸை. இது வந்து அந்த பிடிச்ச பணத்தை வந்து அவங்க கவர்மெண்ட்டுக்கு, இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு தெரியப்படுத்துவாங்க. எப்படி நமக்கு பேன் வந்து நம்மளோட ஃபினான்ஷியல் டிரான்சாக்ஷன் பரிவர்த்தனை ஃபுல்லாக நம்ம கன்சால்டேட் பண்ணுவோம், அதே மாதிரி டேன் வந்து இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாமே கன்சால்டேட் பண்ணி அவங்க ஃபைல் பண்ணுவாங்க, யாருக்கு என்ன முடியாது. ஸோ டேன் வந்து யாருக்குன்னா தொழில் பண்ணுறவங்களுக்கு பயன்படக்கூடியது. பட் பேனுங்கிறது அப்படி இல்லை, அதோட அப்ளிகேஷன் வந்து ரொம்ப வைடு, ஒவ்வொரு இண்டிவிஜுவலுக்கும் அது தேவைப்படும். அதுக்கப்புறம் இது நமக்கு இப்போ 2.0ல இப்போ பழைய பேன் கார்டு இருக்குது, இன்ஃபர்மேஷன் இருக்குது. 2.0ல கண்டிப்பான முறையில் நம்ம வந்து பேன் வாங்கணுமா அப்படின்னு கேட்டால் அதில் வந்து தேவையில்லை. நமக்கு வந்து புது பேன் கார்டு மேண்டேட்டரியாக வாங்கணும் அவசியம் இல்லை, தேவைப்பட்டால் நீங்கள் வாங்கிக்கலாம். இதில் வந்து இன்னொரு இது இருக்குது, இதில் வந்து QR கோடு வருது 2.0ல. இப்போ பழைய பேன் கார்டில் QR கோடு இல்லை அப்படிங்கிற மாதிரி இருக்குது. பட் ஆக்சுவலாக QR கோடுங்கிறது வந்து எப்படின்னா 2017-18 இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்டில், கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட் மூலமாக இம்ப்ளிமெண்டேஷனில் கொண்டு வந்துட்டாங்க. ஸோ நீங்கள் 17-18க்கு மேலே புது கார்டு வாங்கியிருந்தாலோ இல்லை பழைய கார்டுக்கு புது கார்டு அப்ளை பண்ணியிருந்தாலும் அதில் QR கோடு போட்டு தான் வந்துருக்கும். ஸோ 2.0ல வந்து அது புதுசாக எதுவும் அவங்க கொண்டு வரல. QR கோடோட அட்வான்டேஜும் என்ன அப்படின்னா, நமக்கு வந்து அந்த இன்ஃபர்மேஷன் கார்டு பழைய கார்டாக இருந்தாலும், நம்ம 4-5 வருஷத்துக்கு முன்னாடி வாங்கின கார்டாக இருந்தாலும், அதுக்கு நடுவில் வந்து நம்ம ஏதாவது அப்டேட் பண்ணியிருந்தோம்னா அந்த QR கோடில் ஸ்கேன் பண்ணால் லேட்டஸ்ட் டேட்டாஸ் இருக்கும். ஸோ அதுதான் அதில் உள்ள பெனிஃபிட்டு. பட் நீங்கள் மேண்டேட்டரியாக நீங்கள் வந்து 2.0 வந்து அந்த நியூ கார்டு அப்ளை பண்ணணுங்கிற அவசியம் இல்லை. வேணும்னா நீங்கள் உங்களோட இண்டிவிஜுவல் தேவையை பொறுத்து நீங்கள் வேணா வாங்கிக்கலாம், மேண்டேட்டரி கிடையாது.